வணக்கம்மா. வணக்கங்க மேடம். சொல்லுங்கம்மா. எனக்கு இடுப்புல மேம் நடு தண்டுலயே வலிங்க. ம். அதுல ரெண்டு பக்கமும் கால் நரம்பு வலி அழுத்தமா இருக்குதுங்களாமா. ம். ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல அழுத்தம் இருக்குது ம். அப்படிங்கிறாங்க. அப்புறம் ரெண்டு மூட்டுமே நடக்கவே முடியறது இல்லைங்க. ம். வேலைக்கு இப்ப நான் 1 வருஷமா போறேன் இல்லைங்க, வீட்டோட தான் இருக்கிறேன். வீட்டுக்கு வெளியே கூட நடக்க முடியறது இல்ல. ம். அவ்வளவு வலி வலிக்குதுங்க. ம். இப்ப இங்க பக்கத்துலயே ஒரு அக்குபஞ்சர் இருக்குங்க. அதுக்கு இப்ப 3 வாரமா போயிட்டு இருக்குங்க. ம். அவங்க டெய்லி கருப்பு உளுந்து நீங்க முளை கட்டி சாப்பிடுங்க ம். அப்படின்னு சொல்றாங்க. ம். அதுதான் நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேங்க. சரி, ஒருவேளை நம்ம இங்க நீங்க சொல்ற ஹாஸ்பிட்டல் வந்தா எனக்கு குணமாயிருங்களான்னு கேட்கறதுக்காக நீங்க அக்குபஞ்சர் எல்லா பக்கம் ஒரே மாதிரிதாம்மா நீடில்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் எங்ககிட்ட என்ன டிஃபரன்ஸ்னு நீங்க பாத்தீங்கன்னா, பிரச்சனையை எவ்வளவு சுருக்கமா நம்ம ட்ரீட் பண்ண முடியும். லாங் டேர்ம்ஸ் நீங்க இப்ப 3 வாரமா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க. என்ன ரிசல்ட் சொல்லுவீங்க முதல்ல? ரிசல்ட் பாத்தீங்கன்னா எனக்கு ஒண்ணும் தெரியலைங்க. இது நாங்க இந்த அளவுக்கு போக விட மாட்டோம். இந்த 3 வீக்ஸ்ன்றது எங்களுக்கு மோர் தென் எனஃப் ட்ரீட்மெண்ட் டைம். புரியுதுங்களா? முதல் நாள் சிகிச்சையிலேயே நல்லா புரிஞ்சுங்க, 20 நிமிஷம் சிகிச்சையிலேயே இறங்கி நீங்க நடக்கும்போது வலி குறைஞ்சிருக்கு, வலி பரவாயில்ல அல்லது வலி இல்ல. இந்த 3 ஆன்சர்ல ஏதாவது ஒரு ஆன்சரை டெஃபினட்டா நீங்க சொல்லுவீங்க. நான் ஒரு 2-3 நாள் போகும்போதே பெட்டரா இருக்கேன் டாக்டர், வலி இந்த அளவுக்கு சிவியரா இல்ல, பரவாயில்லையா இருக்கேன் அப்படின்னு கண்டிப்பா சொல்ல வச்சிடுவோம். 10 நாள் 21 நாள்ன்ற டைம்ல அது அப்படியே டபுள் ஆயிட்டே இருக்கும். வியாதியோட தன்மையை பொறுத்து நாங்க உங்களுக்கு சில நாட்கள் வாங்க, சில வாரம் வாங்க அப்படின்னு நாங்க பிரிச்சு சொல்லுவோம். அது மாதிரி ஃபியூச்சர்ல நீங்க வர வேண்டியிருக்கும் முழுமையான சிகிச்சைக்கு. பட் இந்த 10 or 21 டேஸ் நீங்க முடிக்கும் போதே ரிசல்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களே கண்டினியூ பண்ணிடுவீங்க. புரியுதுங்களாமா? இந்த வலி நல்லா ஒண்ணு சொல்லுங்க எனக்கு. இந்த வலி நீங்க சொல்ற வலி டயக்னோசிஸ் அவங்க சொல்றதை விட்டுருங்க. நரம்பு அழுத்திட்டு இருக்கிறதெல்லாம் இருக்குங்க. பேக் சைடுல நரம்பு அழுத்துங்கறாங்க. அதுதாங்கம்மா, அதை விட்டுருங்க. அவங்க சொல்ற டேர்ம்ஸை விட்டுருங்க, டயக்னோசிஸை விட்டுருங்க. இப்ப நான் உங்ககிட்ட கேக்குறேன், உங்களோட வலி எங்க இருந்து ஆரம்பிக்குது? இடுப்புல இருந்துங்க மேடம். ரெண்டு காலுமே ஒரே வலிதாங்க. கால்ல முழங்கால் மேல் பகுதி, தொடையோட மேல் பகுதி, சைடுல வலிக்குது, பின் பகுதியில வலிக்குது. இடுப்பு நடு நடு தண்டுங்க. இடுப்புல கால்ல மூட்டுல 2 மூட்டு ரவுண்டா, அந்த ரவுண்ட்லங்க பின்னாடியும் வலிக்குதாமா? முழங்காலோட பின் பகுதியிலயும் வலிக்குதா? இல்லைங்க, முன் பகுதி மட்டும்தான் வலிக்குது, பின்னாடி வலிக்கல. நீங்க மடிச்சு நடக்கும்போது கெண்டக்கால் பகுதி, தொடையோட பின் பகுதி அங்கெல்லாம் வலிக்கலீங்களா? அங்க வலி இல்லைங்க. இந்த ரவுண்ட் மட்டும், அந்த மூட்டு மட்டும் ரவுண்டு. தூக்கம் சரியா வராம இருக்காமா உங்களுக்கு? ஆமாங்க மேடம், தூக்கமே வரதில்லை. தூக்கம் வராது. டைஜஷன்லயும் பிரச்சனை இருக்கும். எது கழிக்கிறது, நெஞ்சு கறிக்கிற மாதிரி இருக்கிறது. சில உணவுகள் எடுத்துக்கும் போது புளிப்பு, எண்ணெய், மசாலா, கொழுப்பு சார்ந்த பொரிச்ச மாதிரி உணவுகள்லாம் எடுத்துக்கும் போது நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த வலி ஜாஸ்தியா இருக்கும். புரியுதுங்களா? வலி அன்னைக்கோ நீங்க சாப்பிட்ட அன்னைக்கோ சில மணி நேரங்கள்லயோ சாப்பிட்டோம்னா கொஞ்சம் ஜாஸ்தி வலி இருக்கிற மாதிரி எனக்கே தோணுங்க. அந்த நான் இப்ப சொன்ன உணவுகளை கொஞ்சம் ஜாஸ்தி எடுக்கும் போது சில மணி நேரத்துல அந்த வலி ஜாஸ்தி ஆகும், அல்லது அடுத்த நாளைக்கு உங்களுக்கு அந்த வலி ஜாஸ்தி ஆகிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லமா, அடிக்கடி தலைவலி வர்ற மாதிரி இருக்கும், வாமிட்டிங் சென்சேஷன்ஸ் இருக்கிற மாதிரி, ஒமட்டல் மாதிரி இருந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், வயிறு பெரட்டுற மாதிரி இருக்கும், கோவம் நிறைய வருது ரீசன்ட் டைம்ல, தேவையில்லாத எண்ணங்கள் நிறைய ஓடிட்டே இருக்குது, ஒரு நெகட்டிவ் தாட்ஸ்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஓடிட்டே இருக்கு, தேவையில்லாத நிறைய எண்ணங்கள் ஓடுது. கண்கள் சம்பந்தமான ஏதோ ஒரு பிரச்சனை ஃபேஸ் பண்றீங்க, எரியறது, தண்ணி வடியறது, குருத்துக்கிட்ட ஸ்ட்ரைசஸ் மாதிரி குருத்து வர்ற மாதிரி இருக்கிறது, கண்ணு எரிச்சல் ஆகிறது, காத்து பட்டா தண்ணி வர்ற மாதிரி இருக்கிறது, சும்மா அழுந்திட்டே இருக்கணும், தேய்ச்சிட்டே இருக்கணும் போல ஒரு ஃபீல் இருக்கிறது, ஏதாவது கண் சம்பந்தமான பிரச்சனை, அல்லது விஷனே பிளர்ரா இருக்கு, ஏற்கனவே ஸ்பெக்ஸ் போட்டிருக்கேன், மறுபடியும் இப்ப ஸ்பெக்ஸ் சேஞ்ச் பண்ணணுமோ, பவர் இருக்குமோன்னு ஒரு ஃபீல் இருக்கு, இந்த மாதிரி ஒரு நிலைகள்ல டெஃபினட்டா இருப்பீங்க. இன்னும் நிறைய விஷயம் சொல்லலாம், இது போதும்னு நினைக்கிறேன். இந்த பிரச்சனையெல்லாம் ட்ரீட் பண்ணாம வலிக்கிறத மாத்திரம் சொல்லிட்டு இருக்கிறதுனாலதான் வியாதி இப்படியே வச்சுட்டு இருக்கோம் நம்ம. புரியுதுங்களாமா? இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, உங்களோட லைன்ல இருக்கீங்களாமா? இருக்காங்க மேடம். நீங்க நல்ல கவனிங்க. இப்ப நான் சொன்ன விஷயம்
சில உணவுகள் எடுக்கும்போது அந்த எண்ணெய், மசாலா, புளி இந்த மாதிரி விஷயங்களை எடுக்கும் போது எதனால வலி ஜாஸ்தி ஆகணும்னு நினைக்கிறீங்க? வலிக்கும் நம்ம சாப்பிடுற உணவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுதான் எனக்கு புரியல. புரியுதுங்களா? உங்களுக்கு புரியாது. உடம்பு சொல்லிட்டு தான் இருக்கு. உடம்பு எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு தான் இருக்கு. பிரச்சனை உங்களோட கல்லீரலையும் பித்தப்பையிலையும் இருக்கு. இந்த 2 விஷயம் தான் உங்க வலி. புரியுதுங்களா? நரம்பு அழுத்திட்டு இருக்கு, இது டிஸ்க் ப்ரோலாப்ஸ் ஆயிடுச்சு, இப்படி எல்லாம் தயவு செய்து அந்த கோணத்துல பாக்காதீங்க. அது கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். அந்த கோணத்துல பாக்குறத கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். ட்ரீட்மெண்ட் ரொம்ப சிம்பிளா இருக்கும். இப்ப நரம்பு அழுத்திட்டு இருக்கு, அதனால வலிக்குதுன்னா சாப்பிட்டா ஏன் வலி ஜாஸ்தி ஆகணும்? புரியுதுங்களாமா நான் சொல்றது? சாப்பிடுற நாளைக்கு கொஞ்சம் அதிகமா வலி இருக்குங்க. என்னமா? நான்வெஜ் சாப்பிடுறோம் இல்லைங்களா? அதுதான் நான் கேக்குறேம்மா. நான் கேக்குறது உங்களுக்கு புரியுதான்னு நல்லா கவனிங்க. பாத்துட்டு இருக்கிற வியூவர்ஸுக்கும் இந்த கேள்வி டெஃபினட்டா ஒரு தெளிவு கொடுக்கும்னு நான் நம்புறேன். உங்களோட டயக்னோசிஸ பொறுத்த வரைக்கும் கம்ப்ரெஷன் இருக்கு. சோ அந்த கம்ப்ரெஷன்னால அந்த வலி ஏற்பட்டுட்டு இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த நரம்பு அழுத்திட்டு இருக்கறனால அந்த இடத்துல உங்களுக்கு வலிக்குதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க இல்லீங்களா? இப்ப நரம்புக்கும் எலும்புக்கும் உங்க நான்வெஜ் சாப்பிடுறதுக்கும் என்ன சம்பந்தம்? நான்வெஜ் சாப்பிடும் போது நீங்க வலி ஜாஸ்தி ஆகுதுன்னு சொல்றீங்க இல்லையா? அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? ஆனா நாங்க சம்பந்தப்படுத்துறோம் பாருங்க. நீங்க இப்ப இது நாள் வரைக்கும் நீங்க கவனிக்கல. இப்ப நான் சொன்னோன்னே ஆமா டாக்டர் நான்வெஜ் சாப்பிட்டா வலிக்குது சொல்றீங்களா? இப்பதான் நீங்க வாட்ச் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்ப இனிமேல் ஒரு கிளாரிட்டிக்கு வந்துருவீங்க. புரியுதுங்களா? இப்ப இந்த அப்படிதாங்க மேம். நீங்க சொன்ன மாதிரி வலது கண்ணும் ஒரு பக்கம் லைட்டா சுருக்கும் குத்துற மாதிரியே இருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு உங்க உடம்பு உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா நான் பிரச்சனையில இருக்கேன்னு உங்க கல்லீரலும் பித்தப்பையும் சொல்லுது. சோ ட்ரீட்மெண்ட் அப்படிங்கறது உங்களோட கம்ப்ரெஷனுக்கோ நீங்க சொல்லிட்டு இருக்கிற விஷயங்களுக்கோ எடுக்கவே எடுக்காதீங்க. ட்ரீட்மெண்ட் ரொம்ப சிம்பிளா இருக்கும். டயக்னோசிஸ் ரொம்ப சிம்பிளா இருக்கும். நாங்க சொல்றபடி ட்ரீட்மெண்ட் எடுங்க. 20 நிமிஷம் சிகிச்சையில உங்களோட வலி பரவாயில்ல, குறைஞ்சிருக்கு அல்லது இல்ல சொல்ல வைக்கிறேன். சிகிச்சையை தொடர்ச்சியா எடுங்க, முழுமையா சரியாயிடுவீங்க. இது மட்டும் இல்லைங்க, நான்வெஜ் சாப்பிட்டாலும் வலிக்காது. நன்றிம்மா. அடுத்தமைக்கு நன்றி அம்மா. தொடர்ந்து பேசலாம். மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் அடுத்து வருவது தியான் அக்குபஞ்சர் மருத்துவமனையின் படக்காட்சி. தியான் அக்குபஞ்சர் மருத்துவமனை கோயம்புத்தூரில் 25 வருடங்களுக்கும் மேலாக உலகத்தரம் வாய்ந்த ISO 9001:2015 சான்றிதழ் பெற்ற தியான் அக்குபஞ்சர் மருத்துவமனையில் டாக்டர் திவ்ய பிரபா, டாக்டர் ஜனனி ஆகியோர் இணைந்து அனைத்து விதமான தீராத நாட்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை மற்றும் பக்க விளைவுகள் இல்லாத அற்புதமான அக்குபஞ்சர் சிகிச்சை அளித்து வருகிறார்கள். மூட்டு வலி, முதுகுத்தண்டு வலி, ஆஸ்துமா, சளி, மனக்கவலை நோய், தோல் வியாதி, அல்சர், வாய்ப்புண், நரம்பு கோளாறுகள் போன்றவற்றிற்கு சிறப்பான சிகிச்சை அளித்து வருகிறார்கள். சிறுநீரக மற்றும் இதய கோளாறுகள், தைராய்டு, மலச்சிக்கல், தலைவலி, பக்கவாதம், குழந்தையின்மை போன்ற எல்லா விதமான நோய்களுக்கும் சிறப்பான சிகிச்சை அளிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெறும் அறைகள் வசதியுள்ள ஒரே அக்குபஞ்சர் மருத்துவமனை தியான் அக்குபஞ்சர் மருத்துவமனை.
ஆக்சுவலி விளையாடுறான் இந்த மாதிரி போற வரவங்க கிட்ட விளையாட தண்டமா இருக்கானேன்னு சொல்லி தான் நாங்க ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சோம். ஆனா அது இப்போ இவ்வளோ ஃபெரோஷியஸா மாறும். வீட்டுல இருக்கவங்கள ஒன்றும் பண்ணாது, பட் இந்த மாதிரி யாராச்சும் வந்துட்டாங்கன்னா கோவத்துல எங்களையே கடிக்க வரும். பக்கத்துல இருக்க கடைக்கு போயிட்டு வருவேன், கொஞ்சுவான். ஒரு ஹியூமன் பீயிங்ஸ் அப்படி இருக்க மாட்டாங்களா, வாங்கன்னு கூப்பிட்டுட்டு போயிடுவாங்க. பட் பைரவ் அப்படி கிடையாது. ஸோ அதனால இவனால எம்டினஸ் இருக்காது, லோன்லினஸ் இருக்காது. நண்பன் நாளை காலை 10:30 மணிக்கு. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் மருத்துவ நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. உங்க யூடியூப் சேனல் மற்றும் உங்க வெளியூர் முகாம் பத்தி சொல்லுங்க. நம்மளோட யூடியூப் சேனலோட நேம் வந்து தியான் அக்யூபஞ்சர் ஹாஸ்பிட்டல் திவ்ய பிரபா கருணாகரன். நம்ம இந்த யூடியூப்ல வந்து தினசரி ஷார்ட்ஸ் வழியா நிறைய டிப்ஸ் மாதிரி கொடுத்துட்டே இருக்கோம். எனக்கு ஒரு வாரமா இருக்கு, 10 நாளா இருக்கு இந்த சிரமங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற பட்சத்துல அதுக்கு வந்து நீங்க மெடிசன்ஸ் போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றதுக்காகவும், உங்க பிரச்சனையை சிம்பிளா வீட்டில் உட்கார்ந்த இடத்துல நீங்க ட்ரீட் பண்ணிக்க முடியும் சில சர்டன் கண்டிஷன்ஸ்ல அப்படிங்கிறதுக்காகவும் நாங்கள் அந்த டிப்ஸை நிறைய கொடுத்துட்டே வரோம். அண்ட் உங்க ஹெல்த் ரீதியான நிறைய விஷயங்களை நீங்க முன்கூட்டியே உங்க உடம்பு எப்படி சொல்லுதுங்கிறத நம்ம இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் ஃப்ரோசன் ஷோல்டரை வந்து மலக்குடலோட சம்மந்தப்படுத்தி சொன்னோம். அது மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனையோட அறிகுறியும் நாங்கள் முன்னாடியே சொல்லிட்டு இருக்கோம். அதை நீங்க அப்பவே தெரிஞ்சுக்கிட்டு அதை பெரிய பிரச்சனையாக்காம நம்ம சரி பண்ணிக்கவும் முடியும் ஆரம்ப கட்ட நிலையில. ஸோ அந்த ஷார்ட்ஸை வந்து நீங்க வாட்ச் பண்ணிட்டே வாங்க. தினசரி அப்லோட் பண்ணிட்டே வரும். அதுல வந்து மருத்துவ முகாம் சம்பந்தமான அப்டேட்ஸும் இருந்துட்டே இருக்கும். நம்மளோட டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்போம். இப்போ ஸ்க்ரால்லையும் கொடுத்துட்டு வரோம் பாருங்க. நான் ரிப்பீட் பண்றேன், தியான் அக்யூபஞ்சர் ஹாஸ்பிட்டல் திவ்ய பிரபா கருணாகரன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான்லாம் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட மக்கள் தொலைக்காட்சியில் டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருந்த ப்ரோக்ராம், ப்ரீவியஸ் ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோஸ் இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைவும் தனித்தனியாக நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணலாம். அண்ட் நம்மளோட மருத்துவ முகாம் வந்து நிறைய இடங்களில் நாங்கள் மக்களோட ரிக்வெஸ்ட்டுக்காக நாங்கள் நிறைய இடங்களில் கேம்ப்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ நம்மளோட அடுத்த கேம்ப் அப்படிங்கிறது மதுரையில் நடக்க இருக்கு. டேட் வந்து டிஸ்பிளேல கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே அண்ட் சண்டே அப்படின்ற மாதிரி. இடங்கள் தெரிஞ்சுக்கணும், உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸை நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா, தட் இஸ் மருத்துவ முகாம் எங்கே நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பர்ஸை காண்டாக்ட் பண்ணுங்க. நம்மளோட அடுத்தடுத்த முகாம் வந்து பெங்களூர், ஈரோடு, சென்னை, ஸோ நிறைய சேலம், இந்த இடங்கள்ல நிறைய வந்து அடுத்தடுத்து நம்ம ஃபோக்கஸ் கொடுத்துட்டே இருக்கோம். ஸ்க்ராலில் டேட்ஸ் இருக்கு. இந்த டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனல்லையும் நாங்கள் டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கோம். அதுலேயும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்பாயின்மெண்ட்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். தொடர்ந்து பேசலாம். இணைப்புல நேர் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க. உங்க பெயர் சொல்லுங்க. உங்க தொலைக்காட்சியின் ஒலி அளவை முற்றிலும் குறைச்சிடுங்க. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? இணைப்புல இருக்கீங்க. சரிங்கம்மா, உங்களுக்கான சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட தெளிவா தொடர்ந்து கேளுங்க. வணக்கம்மா. வணக்கம் மேம். சத்தமா பேசுங்கம்மா. மேம் வணக்கம் மேம். சொல்லுங்க. சேலம் டு இருமல்ல இருந்து பேசுறாங்க மேம். சேலம்ல இருந்து பேசுறீங்க? எஸ் மேம். சொல்லுங்கம்மா. எனக்கு சொரியாசிஸ் 3 வருஷமா இருக்குங்க மேம். நாங்களும் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்தோம் மேம். எங்களுக்கு சரியா கிளீன் ஆகலைங்க மேம். மறுபடியும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குங்க மேம். அந்த மருந்தே எடுத்துக்கிறதுனால இப்ப எங்களுக்கு கொஞ்சம் சைட் எஃபெக்ட் ஆயிட்டு கை, கால், முகம் எல்லாமே வீங்கி போச்சுங்க மேம். சரிம்மா. அது சரியான ட்ரீட்மெண்ட் நிறைய பேர் நிறைய ஹாஸ்பிட்டல் சொல்றாங்கன்னா நாங்களும் கன்சல்டேஷன் பண்ண இருக்குங்க மேம். அவங்க எல்லாருமே சரிங்க பண்ணணும், அது பண்ணணும், கொஞ்சம் பயன்படுத்துறாங்க மேம். நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாமா, மெடிசன்ஸ் எடுக்க வேண்டாம். நீங்க அக்குபஞ்சர் எடுக்கிறீங்க, அதாவது நம்ம ஹாஸ்பிட்டல்ல சொல்றேன், நீங்க மத்தவங்க கிட்ட எடுக்கிறத பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பல. நம்ம ஹாஸ்பிட்டல் தியான அக்குபஞ்சர் ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் இங்க நீங்க சிகிச்சை எடுக்க விரும்புறீங்க அப்படின்னா எந்த மெடிசனும் நாங்க கொடுக்க போறது கிடையாது. ஸோ அதனால சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது. ஒவ்வொரு நாளும் நம்மளோட ஸ்கின், அதாவது நம்மளோட பிரச்சனையில இருந்து ஒவ்வொரு நாளும் நீங்க மேம்பட்டுட்டே வெளியே வந்துட்டே தான் இருப்பீங்க. நீங்க வரும்போது நம்ம ஸ்டாஃபே அங்க ஒருத்தங்க இருப்பாங்க, ஷீ இஸ் ரீஜாயின்ட். ஆக்சுவலி நாங்க சில வாரங்கள் முன்னாடி அவங்கள பத்தி சொல்லியிருக்கோம். அவங்க பேரை சொல்ல விரும்பல, நான் ஷீ ஸ்டில் அ கிட் அப்படிங்கறதுனால அவங்க பேர் சொல்ல விரும்பல. ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹாஸ்பிட்டல்ல. அவங்க ஒரு 6 months to 7 months முன்னாடி வந்து ஒரு ட்ரெயினியா ஜாயின் பண்ணவங்கம்மா. அவங்க
நீங்க சொல்ற கண்டிஷனை விட ரொம்ப சிவியர் கண்டிஷன்ல கிட்டத்தட்ட 12 வருஷமா சொரியோசிஸ்ல சஃபர் ஆயிட்டு இருந்தவங்க. அவங்களோட கண்டிஷனை நீங்க அவங்க கிட்ட பேசுனீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா வாய்ப்பு கிடைச்சா ஒரு தடவை கண்டிப்பா அவங்க கிட்ட பேசுறதுக்காகவாது ஹாஸ்பிட்டல் வாங்க. அதுக்கப்புறம் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமா வேண்டாமான்றதை முடிவு பண்ணுங்க. ரொம்ப அற்புதமா சேஞ்ச் ஆகி ரொம்ப ஹாப்பியா ஆஃப்டர் 6 months அவளோட சொரியோசிஸ் சரியானதுக்கு பிறகு அவங்க அம்மாவை 6 மாசம் ட்ரைனிங் பீரியட் முடிச்சு அவ லாஸ்ட் மந்த் போய் எக்ஸாம்காக பெரம்பலூர் அவங்க ஊர்ல அவங்க மதரை போய் பாக்குறதுக்கு போயிட்டு அவங்க ஷீ இஸ் ஆக்சுவலி அழுதுட்டாங்களாம் அவங்க மதர். ஸோ அவங்களோட கண்டிஷன் அவ்வளோ சிவியரா இருந்தது. நீங்க மற்ற விவரங்கள் அவகிட்ட டைரக்டா பேசும்போது உங்களுக்கு இன்னும் அவளோட வேதனை இப்ப அவ எப்படி இருக்கா நம்ம ட்ரீட்மெண்ட்னாலேன்றது நீங்க புரிஞ்சுக்குவீங்க. ஸோ வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா வாங்க, அவ கூட டெஃபினட்டா அவட்ட பேசுங்க. இப்ப நான் அவ பேரை சொல்ல விரும்பல, உங்களுக்கு அதுதான் பதில், அவ சொல்றதுதான் உங்களுக்கான பதில். அழைத்தமைக்கு நன்றி அம்மா. வாங்க. உங்க மருத்துவமனை எங்க இருக்கு, உங்க மருத்துவமனை சிறப்புகள் பற்றி சொல்லுங்க. கண்டிப்பா நம்ம ஹாஸ்பிட்டல் தியான் அக்குபஞ்சர் ஹாஸ்பிட்டலுங்க. கோவை விளாங்குறிச்சி ரோடு அப்படின்ற இடத்துல நாங்கள் ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். 23 இயர்ஸ்க்கு மேலே நம்ம ஹாஸ்பிட்டல் அங்கே ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு ப்ராப்பராக. நம்ம ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அக்குபஞ்சர் அப்படின்னா ஒரு கிளினிக் மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். நீங்கள் போவீங்க, ட்ரீட்மெண்ட் மார்னிங் ஒரு 1 or 2 hours எடுப்பீங்க, யூ வில் கம் பேக், செஷன்ஸ் மாதிரி இருக்கும், போயிடுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக்கோ அல்லது அவங்க எப்போ சொல்கிறாங்களோ அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எடுப்பீங்க. நம்ம ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் அது கிடையாதுங்க. 10 days அல்லது 21 days, சில கண்டிஷன் ரேர் கண்டிஷன்ஸ்ல 30 days கூட நாங்க கண்டினியூஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ இது எப்படி டாக்டர் நாங்க வெளியூர்ல இருந்து வரோம், எங்களுக்கு கோயம்புத்தூர்ல யாரும் இல்லை அப்படின்ற பட்சத்துல தான் உங்களுக்கான அட்மிஷன் ரூம்ஸ் அங்க கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க அங்க நம்ம ஹாஸ்பிட்டல்ல தங்கி இருந்து சிகிச்சை எடுத்துக்கிறதுக்கான அனைத்து ஃபெசிலிட்டிஸும் நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருக்கும். அளவான ரூம், பேஷண்ட் அண்ட் பேஷண்டோட அட்டெண்டர் தாராளமா தங்கிக்க முடியும். வெஸ்டர்ன் டாய்லெட்ஸ் அட்டாச்சா இருக்கு. ஸோ பேஷண்ட்டுக்கான எல்லா நெசசிட்டிஸும் அங்கே தேவையான அனைத்து ஃபெசிலிட்டிஸுமே அவைலபிளாக இருக்கும். ஒரு பீஸ்ஃபுல்லான லொக்கேஷனில் ட்ரீட்மெண்ட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து உங்களோட நீங்கள் சேஃபாக ஃபீல் பண்ணணும், நீங்கள் நல்ல ஒரு சொஃபஸ்டிகேட்டடாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் நிறைய கொடுப்பாங்க. நல்ல விதமாக உங்களுக்கு கொண்டு போவோம் நாங்கள். நீங்கள் வெளியில் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு உணர்வே உங்களுக்கு இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு ஹோம், ஒரு வீடு மாதிரி நீங்கள் டெஃபினட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இட் வில் பி அ ஹாப்பி பிளேஸ் ஃபார் யூ. முக்கியமான விஷயம் வந்ததே நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் இல்லைங்களா? அந்த விதத்தில் ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் ஹாஸ்பிட்டல் முடிச்சுட்டு நீங்கள் 10 or 21 days முடிக்கும் போது டெஃபினட்டாக ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இம்ப்ரூவ்மெண்ட்டோடு தான் நீங்கள் போவீங்க. ஸோ ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது 10 or 21 days முடிஞ்சிட போகிறது இல்லை, இது ஆரம்பம்தான். சிகிச்சையை நாங்கள் சொல்கிற மாதிரி விட்டு விட்டு எடுக்கணும். நான் ஆரம்பத்திலே ஒரு விஷயம் சொன்னேன், ட்ரீட்மெண்ட்டுங்கிறது உடம்பு தன்னை சரி பண்ணிக்க போகுது, அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண போகிறோம். சரி பண்ணிக்க முடியாமல் இருக்கு, அதுக்கு நாங்கள் ஒரு எனர்ஜி அண்ட் பூஸ்டர் கொடுத்து நாங்கள் அதை ட்ரீட் பண்ண வைக்க போகிறோம். ஸோ அந்த உடம்பு தன்னை ஹீல் பண்ணிக்கிறதுக்கான கொஞ்சம் பொறுமையான டைமை கொடுங்க. 100% ரிசல்ட் இருக்குங்க, அதில் சந்தேகம் வேண்டாம். இந்த 100% ரிசல்ட் உங்களோட அட்டெண்டன்ஸ் அண்ட் சின்சியாரிட்டியை பொறுத்து. வாங்க. உங்கள் வெளியூர் முகாம் பற்றி சொல்லுங்கள். நம்மளோட கேம்ப் அடுத்தது மதுரையில் நடக்க இருக்கு 11th and 12th of May மாதம். அதாவது அடுத்த வாரம் சனி ஞாயிறு. ஸோ நீங்கள் மதுரை அண்ட் மதுரை சரௌண்டிங்ஸ்லேருந்து பார்க்குறீங்கன்னா இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் எங்களை அங்கே டைரெக்டாகவே மீட் பண்ண முடியும். 2 நாள் சிகிச்சையில் நல்ல ரிசல்ட்ஸையும் உணர முடியும். நம்மளோட அடுத்தடுத்த கேம்ப் ஸ்க்ரால் டேட்ஸோட கொடுத்துருக்கோம். பெங்களூர், சென்னை, திருச்சி, மதுரை, சேலம்னு நிறைய, ஈரோடு அண்ட் நிறைய இடங்கள் கொடுத்துட்டே இருக்கோம். அடுத்தடுத்த கேம்போட டேட்ஸும் ஸ்க்ராலில் போகுது. யூடியூப்லையும் நம்மளோட யூடியூப் சேனல்லையும் தினசரி அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். வாட்ச் பண்ணுங்க. புக்கிங்ஸ் வேணும்னா ஓப்பனாக இருக்கு, எடுத்துக்கோங்க. இன்றைக்கு இணைப்பில் இணைப்பு கிடைக்காதவங்க எப்படி உங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம்? டிஸ்பிளேல நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? அந்த நம்பர்ஸில் நாளை காலை 11 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே நீங்கள் இந்த டைம்குள்ளே தாராளமாக ஹாஸ்பிட்டல் நம்பர்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க எங்களுக்கு லைனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. டெஃபினட்டாக எங்ககிட்ட உங்களோட கண்டிஷன்ஸ் பற்றி நீங்கள் பேசி ஒரு சொல்யூஷன் கிடைச்சி ட்ரீட்மெண்ட்டு அதுக்கு பிறகு நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். இவ்வளோ நேரம் அக்குபஞ்சர் சிகிச்சை முறையை பற்றி எல்லோருக்கும் புரியும் வகையில் தெளிவாக எடுத்து சொன்னதற்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். மருத்துவ நேரம் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. மீண்டும் உங்களை வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம். நமது மக்கள் தொலைக்காட்சியில்
நீண்ட போருக்கு பிறகு ஜராசந்தன் சோர்வாக இருக்கும் போது பீமன் கிருஷ்ணரின் குறிப்பை புரிந்து கொண்டு ஜராசந்தனை காற்றில் தூக்கி ஜராசந்தனின் முதுகெலும்பில் முழங்காலை அழுத்தி உடனடியாக அவனை கொன்ற கதையை விவரிக்கும் விறுவிறுப்பான ஜராசந்தன் மோட்சம் தெருக்கூத்து இன்று இரவு 7:30 மணிக்கு. உலக தமிழர்களின் இல்லத்திரை மக்கள் தொலைக்காட்சி. கத்திரி வெயில் இன்று தொடங்கிய நிலையில் வெப்ப அலைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையை தமிழகத்திற்கு விடுத்தது இந்திய வானிலை ஆய்வு நடுவம். தொடர்வண்டியிலிருந்து கர்ப்பிணி பெண் தவறி விழுந்து உயிரிழந்தது குறித்து விசாரணை நடைபெறுவதாக தெற்கு தொடர்வண்டித்துறை விளக்கம். எரித்து கொல்லப்பட்ட காங்கிரஸ் மாவட்ட தலைவரின் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்க அண்ணாமலை வலியுறுத்தல். பரப்புரை செலவுக்கு பணம் இல்லை என்று கூறி ஒடிசா மாநிலம் பூரி தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் சுசரிதா முகந்தி தேர்தலில் இருந்து விலகல். பாலியல் புகாரில் சிக்கிய பிரஜ்வால் ரேவண்ணாவை கைது செய்யுமாறு நடுவண் புலனாய்வுத்துறைக்கு கர்நாடக காவல்துறை அறிவுறுத்தல். காட்டுத்தீ கட்டுப்படுத்தப்பட்டதால் கொடைக்கானல் மேல்மலை கிராமங்களுக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி. மேற்கு வங்க ஆளுநர் ஆனந்த போஸ் மீதான பாலியல் புகார் குறித்து விசாரிக்க 8 பேர் கொண்ட குழுவை அமைத்தது கொல்கத்தா காவல்துறை. விடுமுறை நாளையொட்டி மணிமுத்தாறு அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். ஆர்ப்பரித்து கொட்டிய அருவியில் குடும்பத்துடன் நீராடி மகிழ்ச்சி. இந்தியாவில் இருந்து ஈரான் மற்றும் இஸ்ரேல் செல்பவர்கள் தூதரகத்துடன் தொடர்பில் இருக்குமாறு நடுவண் வெளியுறவுத்துறை அறிவுறுத்தல். 20 ஓவர் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் மோதும் என முன்னாள் இந்திய வீரர் சௌரவ் கங்குலி கணிப்பு. வாழ்க்கையில நம்ம எல்லாருக்குமே சிக்கல்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். அந்த சிக்கல்கள் நம்மள சிதைப்பவை அல்ல செதுக்குபவை அப்படின்னு உணர்ந்தவர்கள் வாழ்க்கையில வெற்றி பெறுவதோடு மட்டுமல்லாம மற்றவர்களுக்கு உதாரணமாவும் இருக்காங்க. அப்படி வாழ்க்கையில வெற்றி பெற்று பல சவால்களை எதிர்கொண்டு மற்றவர்களுக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய இளம் மொட்டுக்களை காட்சிப்படுத்தும் இந்நிகழ்ச்சி விருட்சமாகும் விதைகள். விருட்சமாகும் விதைகள் நிகழ்ச்சிக்காக நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களை பத்தி சொல்லணும்னா இவங்க பன்னாட்டு அளவுல கால்பந்து விளையாட்டுல சிறந்து விளங்கக்கூடிய ஒரு இளம் பெண் வீராங்கனை ஆவார். இவங்க வெறும் கால்பந்துல மட்டும் இல்லாம கராத்தே, டேக்வாண்டோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தற்காப்பு கலையில கூட பல சாதனைகளை புரிஞ்சிருக்காங்க. வாங்க இந்த சாதனைகளை எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் அன்விதா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். எப்பவுமே ஃபுட்பால் அப்படின்னா பாய்ஸ் தான் நிறைய பேர் விளையாடுவாங்க. உங்களுக்கு எப்படி முதல்ல சரி நம்மளும் ஃபுட்பால் பிளேயர் ஆகணும் அப்படின்னு ஆசை வந்துச்சு? ஸோ அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபுட்பால், நிறையா பார்க்குவாங்க ஃபுட்பால். ஸோ நான் சின்ன வயசில் இருக்கும்போது வீக்கெண்ட்ஸ்லாம் ஃப்ரீயாக இருக்குவாங்க. ஸோ நான் பார்க்க கழிச்சுன்னு போயிட்டு கிரவுண்டில் பாலோட விளையாட வைக்குவாங்க சும்மா. ஸோ அப்போலேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது ஃபுட்பால். அப்பா கூட விளையாடினது ஓகே, ஆனால் இதை நம்ம காம்படிஷன்ஸ்க்குலாம் நம்ம போனோம் அப்படின்னு எப்படி ஆர்வம் வந்தது?
6 வயசில் கிளாஸஸ்லாம் ஆரம்பித்தேன். அந்த காம்படிஷன் லெவலில் பார்த்தோன்னே வாவ் இவாலாம் சூப்பராக ஆடுறா, எனக்கும் அந்த மாதிரி ஆடணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. சரி, எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணீங்க? எங்கே ஆரம்பிச்சிங்க? யூஎஸில். நான் ஃபர்ஸ்ட் யூஎஸில் இருந்தேன் சின்ன வயசில். ஸோ 6 இயர்ஸ் ஓல்டு அப்பா என்ன ஒரு அகாடமியில் சேர்த்து விட்டாங்க, கேர்ள்ஸ் அகாடமி. அங்கே கேர்ள்ஸோட ஆடிருந்தேன், அப்படி ஆடிருந்தேன். லைக் நான் தான் ஒன்லி இந்தியன் கேர்ள். ஸோ அப்போ தான் நான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஃபுட்பால்குள்ளே இறங்கினேன். ஸோ அப்படியே ஆர்வம் வந்துருச்சு உங்களுக்கு. சரி, இப்போ இந்தியாவில் ஆடுறீங்கல்ல, என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது? யூஎஸ்லேயும் ஆடி இருக்கீங்க, இந்தியாவிலையும் ஆடி இருக்கீங்க, என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது உங்களுக்கு? நான் இந்தியாவில் ஆக்சுவலி இந்தியா வரும்போது ஃபர்ஸ்ட் நான் பாய்ஸோடு தான் ஆடினேன், ஏன்னா கேர்ள்ஸ் டீம் அப்போ இல்லை. ஸோ அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வருஷம் கழிச்சு கேர்ள்ஸ் டீமை ஃபார்ம் பண்ணினாங்க. அதுவும் அந்த கேர்ள்ஸ் டீம் சீனியர் லெவல் தான், ஓப்பன் ஏஜ் கேட்டகரி அந்த மாதிரி. ஸோ அவளோட ஆடும்போது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் யூஎஸ்ஏ டீம் அண்ட் இந்தியன் டீம்னா, யூஎஸ்ஏ டீம் அவள் மோர் ஃபாஸ்ட்டாக இருந்தாங்க, லைக் மோர் ஸ்கில்ஃபுல், மோர் ஃபாஸ்ட். ஆனால் இந்தியாவில் ஸ்லோவாக ப்ரோக்ரஸ் ஆகிருக்கு கேர்ள்ஸில். சரி, ஆனால் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் பாய்ஸோட தான் ஆடினீங்க. எப்படி இருந்தது பாய்ஸோட ஃபர்ஸ்ட் ஆடிட்டு திருப்பி கேர்ள்ஸோட ஆடும்போது? பாய்ஸோட ஆடும்போது லைக் ரொம்ப அக்ரெஷன் இருந்தது கேமில். ஸோ எனக்கு அடிக்கடி பால் கிடைக்காது, பால் கிடைக்கும் போது தள்ளி விட்டு கோல் அடிச்சிடுவேன். கேர்ள்ஸோட ஆடும்போது அக்ரெஷன் கொஞ்சம் ஸ்லைட்டாக கம்மியாக இருந்தது. ஸோ நான் ஈஸியாக அடாப்ட் பண்ணிட்டேன். ஃபுட்பால் பிளேயர்ஸில் நீங்கள் யார்? ஒரு டிஃபெண்டரா இல்லை வந்து ஒரு கோல் கீப்பரா? யார் நீங்கள்? நான் ஸ்ட்ரைக்கர் தான் என்னோட மெயின் பொசிஷன். ஆனால் என்னால் மிட்ஃபீல்டும் ஆட முடியும். சரி, என்னென்ன பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க? என்னென்ன கேட்டகரிஸ் இருக்கு? ஸ்ட்ரைக்கர் இருக்குது, டிஃபெண்டர் இருக்குது, மிட்ஃபீல்ட் இருக்குது, கோல் கீப்பர் இருக்குது. சரி, அவங்களோட ஜாப்லாம் என்ன? வெல், ஸ்ட்ரைக்கர் பார்த்தீங்கன்னா லைக் பால் ரொம்ப வராது, பால் கிடைக்கும் போது அந்த பாலை ஃபினிஷ் பண்ணணும். மிட்ஃபீல்டர்ஸ் என்னென்னா லைக் தேர் ஆர் 2 types, விங்கர்ஸ் அண்ட் சென்ட்ரல் மிட்ஸ். சென்ட்ரல் மிட்ஸ் என்னென்னா அவள் தான் கேமை கண்ட்ரோல் பண்ணும், தேர் த என்ஜின் ஆஃப் த டீம். ஸோ தே ஹேவ் டு கண்ட்ரோல் த கேம், கிவ் அட்டாக்கிங் பாசஸ், ஹிட் ஃபார் ஷாட்ஸ். விங்கர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க லைனில் இருக்குவாங்க, பால் கிடைக்கும் போது மேலே ஓடுவாங்க, கீழே ஓடுவாங்க, அந்த லைன்லேயே ஆடுவாங்க, கிராஸ் போடுவாங்க. டிஃபெண்டர்ஸ்னால் தே ஹேவ் டு ஆப்போசிஷன் டீமை கோல் அடிக்காமல் விட பார்க்கணும். கோல் கீப்பர் கோலில் நிற்குவாங்க, சேவ் பண்ணும், பாலை உள்ளே விடாமல். சரி, இது வரைக்கும் நிறைய காம்படிஷன்ஸ்லாம் போயிருக்கீங்களா? உங்களுடைய ஃபர்ஸ்ட் காம்படிஷனை பற்றி சொல்லுங்கள். எப்படி இருந்தது ஒரு காம்படிஷன் போகும்போது? ஏன்னா அப்பா கூடயே விளையாடிட்டு திடீர்னு ஒரு காம்படிஷன்லாம் போனோம் அப்படின்னா எப்படி இருந்தது? என்னோடய ஃபர்ஸ்ட் காம்படிஷன் இந்த யூஎஸ்ஏல கேர்ள்ஸோட, அங்கே நிறையா மேட்சஸ்லாம் ஆடுவோம். ஸோ அப்போ நான் ஒரு தடவை ஹேட்ரிக் ஸ்கோர் பண்ணினேன். அப்போ எனக்கு ஹேட்ரிக்னா என்னன்னே தெரியாது. ஸோ ஒரு பையன் வெளியிலேருந்து கத்தினா அன்வித் அவர் ஹேட்ரிக் ஸ்கோர் பண்ணினான். ஸோ ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தது. சரி, ஓகே. ஃபுட்பால்லேயே வந்து நிறைய கேம்ஸ்லாம் இருக்குல்ல, நிறைய டைப்ஸ்லாம் இருக்கும்ல, என்னென்ன டைப்ஸ் இருக்குது? வெல், டிஃப்ரெண்ட் லெவல்ஸ். ஃபர்ஸ்ட் 5-a-side தான் மோஸ்ட் பீப்புள் ஆரம்பிக்குவாங்க. 5-a-sideனா ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் வித் 2 ஷார்ட், லைக் பாஸ் பண்ணி ரொம்ப ஓட வேணாம், ஜஸ்ட் டச்சஸ் எப்படி இருக்கும் அது டெஸ்ட் பண்ணும். 7-a-sideனா a bit bigger, and 11sனா very big, like the normal standard size, big goal post, நிறைய ஓடணும், பொசிஷனிங்லாம் தெரியணும். அந்த சரி, ஓகே. 11-a-side ஆடினீங்களா? அதில் உங்களுடைய ஃபர்ஸ்ட் காம்படிஷன் என்ன? அதில் வந்து என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணீங்க? என்னென்ன 5 ஆடிட்டீங்க, 7 ஆடிட்டீங்க, 11ல ஜென்ரலாக டிஃபிகல்ட்டிஸ்லாம் சொன்னீங்க. ஆனால் ஒரு காம்படிஷன் போகும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல? ஃபர்ஸ்ட் டைம் நான் எப்போ ஆடினேன்னா தமிழ்நாடு சப் ஜூனியர்ஸ் செப்டம்பரில் நடந்தது பஞ்சாபில். ஸோ அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஆடினேன் ஸ்ட்ரைக்கராக. நம்ம டீம் 4-3-3, நான் சென்ட்ரல் ஸ்ட்ரைக்கராக ஆடினேன். ஸோ அப்போ ஆக்சுவலி ஈஸியாக தான் இருந்தது. ஆக்சுவலி கஷ்டமாக தானே இருக்கணும் ஃபர்ஸ்ட் டைமில், ஆனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. பால் கிடச்சோடனே பாஸ் பண்ணுவேன், ட்ரிபிள் பண்ணுவேன். அப்போ ஷூட்டிங் தான் மிஸ்ஸிங், ஷூட்டிங் அண்ட் ஸ்பீட், பட் இப்போ இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போவோம். சரி, இந்த ஷூட்டிங் ரிவீல்லாம் சொல்கிறீங்களா? அப்படின்னா என்ன? ஷூட்டிங்னா தள்ளி விட்டு ஷாட் அடிக்கிறது கோலில். ட்ரிப்ளிங்னா பாலை வச்சுட்டு எல்லாரையும் தாண்டி போகணும். சரி, வேற என்னெல்லாம் இந்த மாதிரி டேர்ம்ஸ் இருக்குது? பாசிங், இங்கேருந்து இன்னொரு பர்சனுக்கு பால் தரது. இப்படி டிஃபெண்டிங், பால் அவங்க ஆப்போசிஷன் ட்ரிபிள் பண்ணின்னு வராங்கன்னா இப்படி ஹோல்ட் பண்ணி டிஃபெண்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் எப்போ டேக்கிள் பண்ணணுமோ அப்போ கால் இப்படி வைக்கணும். அந்த மாதிரி ஸ்டேட் லெவலும் ஆடி இருக்கீங்க, நேஷனல் லெவல்ஸ்லாம் ஆடி இருக்கீங்கல்ல, என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும்? ஒரு ஸ்டேட் லெவல் ஆடும்போது இங்கே தமிழ்நாட்டிலே ஆடுவீங்க, நேஷனல் லெவல் போகும்போது இன்னும் டஃப்பாக இருக்கும். ஸோ அப்போ மற்ற பிளேயர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, அவங்கெல்லாம் எப்படி ஆடுவாங்க? அவங்களோட பேட்டர்ன் எப்படி இருக்கும்? வெல், நான் இந்தியாவுக்கு ஆடும்போது பங்களாதேஷோட ஆடினோம். பங்களாதேஷ் நிறைய பிளேயர்ஸ் வெரி அக்ரெசிவ் கம்பேர்ட் டு அவர் இந்தியன் பிளேயர்ஸ். அதில் அவங்க வெரி